மலேசியால இருக்கிற லோட்டஸ் பட்டிக்கு வாங்க, குடும்பமா ஒரு குளியல போடுங்க. ஹாய், எப்படி இருக்கு? பிள்ளைங்களுக்கு இது ஒரு குறையா இருந்துடக்கூடாது. என் பேர பிள்ளைங்களோட நானும் ஸ்விம்மிங் பூல்ல ஆடுனேன்னு இருக்கட்டும். வயசுமா சுறா, வயசுமா சுறா சுட்டாண்டா. பிசி வரான்னு பாத்துலாமா? ரெடியா? தூக்கிட்டு வர. ஐயோ, சொல்றதுக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஓகே வாங்க, இப்ப சாஞ்சுக்குங்க, அப்பதான் வரும். ஐயோ போச்சே. கீர்த்தி சுரேஷ் இப்படிதான் வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங்ல வருவாங்க. நவுந்து வாங்க. கமான் காஜல் அகர்வால். சாரி, காஜல் அகர்வால். நிறைய எதிர்பார்க்க. எங்க போயிட்டு இருக்கோம்? அப்போ வாட்டர் பார்க்குக்கு. எங்க போறோம்? வாட்டர் பார்க். என்னடி விளையாட போற? தண்ணியில விளையாட போறிய? அது சரி, ஆட்டம் போட போறீங்க. நீங்க எங்க போறீங்க? ஓகே ஓகே. ஏன் நாங்க விளையாட கூடாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. குழந்தைங்களோட அம்மாக்கள் குழந்தைங்க தான். என்ன மிரட்டுறாங்க? எங்க அம்மாவே குழந்தையா இருக்கும் போது நீங்க எங்க வாட்டர் பார்க்ல தண்ணியில ஆட்டம் போடையா? ஆட்டம் போடுறத பாக்குறதுக்கு தான். அது சரி, ஆனந்த குளியலை வந்து ஆனந்தமாக ரசிக்க வருகிறார்கள் அம்மா. அம்மாவும் கொஞ்ச நேரம் தண்ணியில போய் தள்ளி விடலாம். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த. ஸோ மலேசியா ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் ஆட எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. வேற லெவல்ல இருக்குதுப்பா. என்ன ஆள் ஓகே? ரெடியா? ஐ அம் ரெடி. ஓகே, ஓடுங்க. ராஜு, அது ரொம்ப வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா ராஜு? எப்படி ரொம்பனோட தண்ணி தெளிக்கிறதுக்கு நீங்க ஓடுவீங்களா? அது உங்ககிட்ட வருமா? அப்ப நான் நிக்கும் போது என் மேலேயும் விழுவுமா? அதான் என் மேல விழுவுது, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கவுண்ட் பண்ணுவோமா? 10, 9, 8, 7, 6, 10. படிடா, ஒழுங்கா படிடா. ஆஜிரன், அடே இவ்வளவு வயசாயிடுச்சு, உனக்கு மேல அந்த ஆசை? அங்க பாருங்க, அத அவரு தானா? ராஜு வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு தான் போடுமா? என்னது? மொபைல் அடிக்கும் போது சரி. டேய் ரொம்பதான் இல்லையாடா? சாய்தாடா அந்த மாதிரி இருந்துச்சு. சாயுது. கமாண்டா உள்ள போறா. சாயுது. என்னடா விழுந்துச்சு மேல? நவீன நிக்க பாரு. என்ன விழுந்துச்சு மேல? தவாறு தண்ணி விழுந்துச்சா? வயசுமா சுறா சுட்டாண்டா. தள்ளி விட்டாண்டா, கீழே விட்டாண்டா. ஹாய், எப்படி இருக்கு? பிள்ளைங்களுக்கு இது ஒரு குறையா இருந்துடக்கூடாது. என் பேர பிள்ளைங்களோட நானும் ஸ்விம்மிங் பூல்ல ஆடுனேன்னு இருக்கட்டும். ஆமா, இறங்குங்க, ஆடுங்க. ஓகே. சோ அட்லாஸ் குடும்பத்தோட குளியல். நாங்க எங்க வீட்டுல ஆடு மாடுகளை இப்படிதான் டெய்லி குளிப்பாட்டி, ஏங்க மலேசியால இருக்கிற லோட்டஸ் பட்டிக்கு வாங்க, குடும்பமா ஒரு குளியல போடுங்க. டேய், தண்ணியில ஆட மாட புடிச்சிருக்கா? அப்ப அச்சம்மாவையும் கூப்பிட்டு வாங்கடா. அச்சம்மா கூப்பிடு. அச்சம்மா தண்ணிக்குள்ள குதிங்க சொல்லு. அச்சம்மாவை தண்ணிக்குள்ள குதிங்க. கண்ணாடியோட கண்ணாடி. என்னதுடா மொட்டை? நடுங்குதான் அவனுக்கு. ராஜ், இப்ப நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ண போறோம்? லேசி ரிவர். மக்களே, அந்த லேசி ரிவர் என்னங்கிறது நான் செல்ஃபில வந்து சொல்றேன்.
மக்களே யூஸ்வலா லேசி ரிவர் அப்படின்னு சொன்னா தண்ணியில நம்ம ஸ்லோவா மிதந்து போறது தான் வந்து நம்ம ஊர் இந்த பிளாக் தண்டர்லாம் நிறைய பாத்திருப்போம். பட் இங்க லேசி ரிவர் எப்படி இருக்குன்னா அந்த ரிவர் ரொம்ப லேசியா இருக்குது. நம்மளையே அது தள்ளுறதுக்கு வந்து ரொம்ப அலுப்பு பாக்குது. நீங்களே தவழ்ந்துக்குங்கடா. இது ரொம்ப பிஸி ரிவரா இருக்குது. மேல சறுக்கிட்டே வந்தா ஓகே போதும் சுமந்தது போதும், இதுக்கு மேல நீயே வந்து தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லுது. இருங்க அந்த ஒரு சீக்வன்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறோம். பாதி விட சறுக்கிட்டே போய் அப்படின்னு பிரேக் அதுவே போட்டுருது. போதும் போ அப்படின்னு. மக்களே லேசி ரிவரோட ஆட்டத்தான் பார்க்க போறீங்க. லேசி ரிவரா பிஸி ரிவரான்னு பாத்துலாமா? ரெடியா? 3 2 1 ஐயோ சொல்றதுக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஓகே வாங்க இப்ப சாஞ்சிக்குங்க அப்பதான் வரும். ஐயோ போச்சே. மக்களே இதுதான் ஆபத்தான பகுதி. வந்து நாங்க வந்து ஒரு குகைக்குள்ள போறோம். அந்த குகைக்குள்ள டைனோசர் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. தேடுறதுக்கு அகழ்வாராய்ச்சியாளர் திரு ராஜராஜன் அவர்களுடன் கேமராமேன் அரவிந்த். டைனோசர் இருக்கான்னு தெரியாது. ஆமாங்க. இப்போ வந்துட்டு இவங்க தான் வந்து அகழ்வாராய்ச்சியில மண்ணை நோண்டி பூணு ஊதுறவங்க. போங்க உள்ள போங்க போங்க. கமான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேகமா தண்ணி போகுதுன்னு தெரியாது. முதல்ல நம்ம வயசு வச்சு டெஸ்ட் பண்றோம். பாய். போங்க. அடுத்து நம்ம வீர தூர நவீன அமைச்சு வச்சுக்கிறோம். அடுத்து ராஜராஜன். இது நான் வர சரி போ. சோழி முடிச்சு எதையுமே ஒழுங்கா நேரா பண்ண மாட்டியாடா. பூந்து போயிட்டு இருக்கிறோம். மக்களே இதுதான் நான் சொல்றேன் இந்த லேசி ரிவரோட உச்சம். வயசு இங்க எப்படி போகணும்? தவழ்ந்துதான் போகணும். ஆமா, ஏன்னா அந்த ரிவர் நம்மள தள்ளாது, நாம தான் தவழ்ந்து போகணும். போல பாரு. தள்ளி விடு தள்ளி விடு. மக்களே தவழ்ந்து தாண்டா வரணும். வாங்கடா. என்னடா தள்ளிட்டு வரீங்க? மக்களே கைய வச்சு தள்ளிட்டோம். வயசு என்ன பண்ற வயசு? தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. சாதிச்சிட்டோம். என்னத்த சாதிச்ச? 5 ரவுண்ட்ல தலைக்கீழ கவுந்து அடிச்சு குப்புற அடிச்சு விழுந்த. உன் புள்ள எங்க? நான் திரும்பி எங்கடா இருக்கேன்னு கேட்டான். மூஞ்சிலே ஒரு எத்தி விட்டான் ஒரு குத்து. இதுல எப்படி வரும்னு எங்க அண்ணன் செஞ்சு காட்டுவாரு. வா 3 வருஷம் ஜிம்முக்கு போனதுக்கு இதாவது பண்ண முடியுது. வா தவந்து வா. இதான் அதுதான் தவந்து போ. வா கமான் வச்சு உன்னால முடியும். நீ என்ன பண்ணி இந்த ஸ்விமிங் பூல்ல கொஞ்சம் ஆழமா காமிச்சிக்க எடிட்டிங்ல. இல்ல கஷ்டப்பட்டு நீந்தி வர மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு மீம் கீர்த்தி சுரேஷ் இப்படிதான் வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங்ல வருவாங்க. நவுந்து வா. கமான் காஜல் அகர்வால். நிறைய எதிர்பார்ப்பு. அஜமா ஜம்ப் பண்ணி காட்ட போறவங்க பேரை பாருங்க. 3 2 1 and jump. மக்களே நவீன வந்து தண்ணினா பயப்படுவான். இப்ப அச்சமா இருக்கிறதுனால நான் கீழே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நவீனன் தலையில கால் படுதா? ட்ரை பண்றியா? ட்ரை பண்ணு. உனக்கு தண்ணினா பயமா? இல்ல ஏன் இல்ல? அவ்வளவு ஆழமா இல்லடா, 3 அடி தான். நீயே 2 அடி. கால் 10. கமான் ட்ரை பண்ணு. சூப்பரா. அவரே நிலம் நின்னுட்டான் பாரு. உன்னால முடியும். நின்னுட்டான். தரைய தொட்டுட்டியா? மக்களே அவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த பயத்தை இன்னைக்கு போக்குறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வேற லெவல். கையையும் மேல வச்சுக்க. வாடி மேல வச்சுக்க. 2 கையும் நெஞ்சில வச்சுக்க. வா சூப்பரா. அவ்வளவுதான்டா. சாஞ்சிக்க அப்பதான் வருவேன். தள்ளுறேன். ஹைஃபை நிலன் சூப்பரா. ஹைஃபை. மக்களே ஆடாங்கோ. மக்களே பாத்தீங்களா? வயசுக்கு இது நடக்கவே நடக்காது. ஐயோ
இப்படி நடந்தாதான் உனக்கு உண்டு. பிளாஷ்பேக். இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு எடிட்டர் இன்னும் ஒரே வாட்டி காட்டுங்க. அந்த மாதிரி அது 4 இடத்துல நின்னுச்சு, 4 இடத்துல நனையவே இல்லை. புரியல இது என்ன கேம்னு எனக்கு புரியல. ஓகே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா மூச்சா போறாங்க? ஓ அதுல பைப்ல தண்ணி அடிக்குதா? ஓ அது வேறையா? எங்க தூக்கி தூக்கி அடிச்சு காட்டு. கமாண்ட் ஆடுறா ஆடுறா. அம்மா நீ ஆடுறா இதா. ஏ பய என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வயசு தவழ்ந்து வரணும், தவழ்ந்து வரணும். மக்களே கொகைக்குள்ளலாம் பூந்து வராங்க. ஆடா பாவிக்கிறா. வயசு என்ன வயசு? எத்தனோட்டு கொகை போடுறான் மக்களே. ஒரு வழியா ஆட்டம் போட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. டேய் முடிச்சிட்டீங்களா தண்ணியில ஆடி? எவ்வளவு ஆட்டம் போட்ட? டயர்ட் ஆயிட்டியா? நீடா டயர்ட் ஆயிட்டியா இல்லையா? நான் குளிர்தா? எப்படி குளிர்து காட்டு. எப்பா ஆக்டிங் தான். ஓகே அடுத்து என்ன விஷயம்? ஏதோ கடலுக்குள்ள ஏதோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கான். ஓகே அது போவேனான்னு எனக்கு தெரியாது மக்களே. நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் அழகா. ஓகே. ஆக்சுவலி மலேசியா வந்து நான் அரவிந்த் வந்து 2 டைம்ஸ் மேல வந்திருக்கோம். ஃபேமிலியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரோம். உண்மையிலேயே வந்துட்டு எப்படி இருக்கும், எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் சரியான ரெசார்ட், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா இருக்கு. பயங்கர ஆட்டம், எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் தண்ணிக்குள்ள இறங்க மாட்டோம் தான் நினைச்சேன். பட் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றதை பார்த்து நாங்களும் இறங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பி. சிங்கப்பூர் ட்ரிப் லைஃப்ல மறக்க முடியாம ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த மலேசியா ட்ரிப் இன்னும் அதுல வந்து அடிஷனலா வந்து ஆட் ஆயிருக்கு. ஐயோ தலையை ஒதுக்குறாரு. என்னடா அது? இந்த படத்துல வர அந்த இலா குணால் இல்லடா, குணால் மாதிரி இருக்குடா. குணால் மாதிரி இருக்கா? காதல் வளர்த்த. ஐயோ காதல் வளர்த்தல என்ன பாட்டு? காதல் வளர்த்தின குணால. ஓகே ஆமா மக்களே செம்ம மெமரி தான், சான்ஸே கிடையாது. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அண்ணா அண்ட் அண்ணி. அவங்க தான் ஃபுல்லா பிளான் பண்ணாங்க. பாருங்க ஆட்டம் போட்டு சட்டையை கழட்டி அவனை வந்து நடக்க விடுற அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா போச்சு. ஸோ அடுத்து என்னங்கிறத காட்டுறோம், தொடர்ந்து வீடியோல பாருங்க. ஓகே. அண்ட் பிரியா எங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, வந்த டைட்ல தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அடுத்தடுத்த ரைடுக்கு போகணும்னா அந்த தூக்கம் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அப்பதான் வந்து தலைவலி இல்லாம அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ரூம்ல தூங்க விட்டுட்டோம். அண்ட் அடுத்த ரைட்ல கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. சில எக்ஸ்பீரியன்ஸ நாம அனுபவிக்கலாம், சில எக்ஸ்பீரியன்ஸ நம்ம வீடியோ மட்டும் தான் எடுக்கணும். ஏய் லவ்லி பேர்ட்ஸ், டேய் சும்மாறா. ஆதிரனை நம்பி எதுலயும் போக கூடாது. ஆமா.